ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இப்போ கிளம்பியிருக்கோம். யாராருன்னா நானும் தனுஷி தர்ஷம் 3 பேர் தான் போக போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸை வந்து அம்மா அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. பசங்களுக்கு காது குத்துறதுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துருமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். போயிட்டு எப்படிலாம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், என்ன திங்ஸ் வாங்கிட்டு வரோன்னு தொடர்ந்து விளாகில் வரோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தம்பி தூங்கிட்டு இருக்கான். தூங்கினவனா அப்படியே தூக்கிட்டு வந்தாச்சு. ரெடி ஆகிட்டு தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. உனக்கு காது குத்துறதுக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா வேணாமா தர்ஷ? சொல்கிறா. தூக்கத்தில் இருக்கான். போகலாமா? கரெக்டாக டைம் என்ன ஆகுது? 5:30 ஆகுது. ஈவினிங் கரெக்டாக 5. இப்போ கஸ்தூரி பை கடையை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த பெரிய கடைக்கு தான் போகிறோம். Much later. ஹாய் சொல்லுங்க. பிடிச்சிக்கோ. கை உள்ள இருக்கு. 1300 அமே யூஸ் பண்றதானே. இங்கே காட்டு, இங்கே காமி. நான் பாக்குறேன், நான் போவேணாமா? நேரா திரும்பி நில்லு, திரும்பி நில்லு. இங்கே பாரு. வேறு பாருங்க. சின்னதாக 26 தான் நான் ஃபர்ஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? போட்டு பாருங்க. செப்பல ரைட் போட்டு போடுங்க. காமி கையை விடு. இப்படியா? இங்கே பாரு. ஆனால் ரேட் அதிகமாக கண்டிப்பா. சரி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது வாடிக்கையாளரான சிதம்பரத்தை தன்சி சரி சரி. கேக் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். பாரு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு வீட்டில் இருந்து சிதம்பரம் போனேன். பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போனேன். இந்த ட்ரெஸ் எடுக்கிறது திடீர்னு பிளான் பண்ணது. இல்லைனா நான் பாப்பாவுக்கு பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்க கடலூர் போன அன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இது திடீர் பிளானுங்கிறதுனால பர்ச்சேசிங் சிதம்பரத்துலேயே முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கேருந்து 5:30 மணிக்கெலாம் சிதம்பரம் போனேன். போயிட்டு கஸ்தூரி பை கடையில் தான் ட்ரெஸ் எடுக்கலான்னு போனேன்.
உள்ளே போயிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்தேன், சுத்தம்பராக பிடிக்கல. பாப்பாவோட சைஸுக்கு ட்ரெஸ்ஸே அங்கே கலெக்ஷன் கிடையாது. அங்கேருந்து உடனே வண்டி எடுத்துகிட்டு ஜேகேஆர் டெக்ஸ் வந்தேன். இப்போ புதுசாக தான் சிதம்பரத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜேகேஆர் டெக்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன் பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலை. ஃபைனலாக பாப்பாவுக்கு வந்து சுடி தான் செட் ஆச்சு. அதனால் நான் சுடியே எடுத்துக்கிட்டேன். தம்பிக்கு வந்து பேண்ட் ஷர்ட் தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். ஷர்ட் தனியாக பேண்ட் தனியாக எடுத்துக்கிட்டேன். மற்றபடி எதுவுமே எடுக்கல. அங்கேருந்து உடனே கேக் ப்ரோக்கு வந்து 1/2 கிலோ கேக் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் வந்து எவ்வளோ ரேட்டு 250 ரூபா சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட 250 ரூபா காசு கொடுத்துட்டு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பாப்பாவுடைய பிறந்தநாள் வரப்போகுது. நாளைக்கு பிறந்தநாள் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு விரதம் படைச்சிட்டு உடனே வேன் வரும். நாங்கள் வந்து காது குத்துறதுக்கு கிளம்ப போகிறோம். எங்கே போக போகிறோன்னா திருச்செந்தூர் தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தான் போயிட்டு காது குத்த போகிறோம். இது வந்து திடீர் பிளான் வந்து முடிவு பண்ணியிருந்தது. எல்லாம் ஃபேமிலிக்குள்ளார மட்டும்தான் போக போகிறோம். தொடர்ந்து விளாகில் அப்டேட் பண்ணுவேன். எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு விளாகில் வரும். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி போயிட்டு நல்லபடியாக ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னென்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு இப்போ காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தன்ஷிக்கு இந்த பிங்க் கலர் சுடி தான் எடுத்திருக்கேன். இந்த சுடி பாருங்கள், இது வந்து ஒரு ஷால் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு பேண்ட்டு, இது வந்து டாப்பு. நல்லா இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. பாப்பாவுக்கு வந்து பிங்க் கலர் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டா. அதனால் சரி என்ன பண்ணுறதுன்ட்டு அதை எடுத்தேன். இதோட ரேட் வந்து 1020 ரூபா எம்ஆர்பி ரேட்டு. டிஸ்கவுண்ட் போக 865 ரூபா போட்டிருக்கேங்க இந்த சுடி. நெக்ஸ்ட்டு தர்ஷனுக்கு பாருங்கள். தர்ஷனுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன், ஒரு ஷர்ட் எடுத்திருக்கேன். ஷர்ட்டோட ரேட் வந்து 430 ரூபா எம்ஆர்பி ரேட்டு. டிஸ்கவுண்ட் போக 340 ரூபா. நல்லா வெயிட்டாக குவாலிட்டியாக இருக்குது ஷர்ட் வந்து. நெக்ஸ்ட்டு ஒரு காட்டன் பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த பேண்ட்டோட ரேட் வந்து 580 ரூபா. டிஸ்கவுண்ட் போக 490 ரூபா இந்த பேண்ட்டு. இதுதான் இப்போ பசங்களுக்கு வந்து நாளைக்கு காது குத்துறதுக்கு எடுத்துகிட்டு போகிறது. இது வந்து காது குத்துறதுக்கு பாப்பாவுக்கு, தம்பிக்கு. நெக்ஸ்ட்டு தம்பிக்கு வந்து ரஃப்யூஸில் ஒரு 3 டவுசர் மட்டும் எடுத்தேன். இதோட ரேட் வந்து 44 ரூபா சம்திங் வந்துருந்துச்சு. 44 ரூபா பாருங்கள், நல்லா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. 44 ரூபாய்க்கு ஒர்த்து தான். இதில் வந்து ஒரு 3 டவுசர் எடுத்தேன். இதெல்லாம் எடுத்ததுக்கு இந்த பாக்ஸ் வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இது ஆல்ரெடி நான் போன வருஷம் வாங்கியிருந்த கிஃப்ட்டு தான். 300 ரூபாயில் ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் வந்து நமக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இதில் பருப்பு கொட்டி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் பர்ச்சேசிங் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த காசு நான் கடலூர் போகும்போது என்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல கிராண்டாக பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். திடீர்னு சிதம்பரத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறதா ஆயிடுச்சு. சிம்பிளாக தான் எடுக்க முடிஞ்சது. காது குத்துறதுக்கு பாப்பாவுக்கு வந்து சுடி, தம்பிக்கு பேண்ட் ஷர்ட் இவ்வளோ தான். இல்லைனா கடலூர்லேயே பாப்பாவுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை எடுத்து வந்துருப்பேன். இங்கே பட்டு பாவாடை சட்டைலாம் பார்த்தா பாப்பாவுக்கு எதுவுமே செட் ஆகலை. சுடி மட்டும்தான் செட் ஆச்சு. நான் அம்மா கிட்ட கேட்டேன், இதுல பாப்பாவுக்கு சுடிதாம்மா செட் ஆகுது, மற்றது எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்தால் சரிதான் அப்படின்னு அம்மாவும் சொல்லிட்டாங்க. ஃபைனலாக காது குத்துறதுக்கு தோடு எடுத்தாச்சு, ட்ரெஸ் எடுத்தாச்சு. நாளைக்கு பாப்பாவுடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு விரதத்தை படைச்சி முடிச்சுட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக திருச்செந்தூர் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காது குத்திட்டு வர வேண்டியதான். நெக்ஸ்ட்டு காது குத்திட்டு ராமேஸ்வரம், தனுஷ்கோடிலாம் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பசங்களுடைய காலாண்டு விடுமுறையை டூரில் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. காது குத்துற ஃபங்க்ஷனும் என்ஜாய் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு தனுஷ்கோடி, ராமேஸ்வரம்னு டூரும் சுற்றி பார்க்க போகிறாங்க. ஸோ எல்லாமே நான் அப்டேட்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த விளாகில் சந்திக்கலாம். பாய்.